இந்த வருடம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி மிகப்பெரிய பேரழிவு நடக்க போறது. இந்த அழிவு எங்க நடக்க போகுது? புதிய பாபா வாங்கே என்ன சொல்றாங்க? இந்த அழிவால யாருக்கு பாதிப்பு ஏற்பட போகுது? இந்த அழிவு சாத்தியமா? அப்படின்னு பல கேள்விகள். அப்படி என்ன நடக்க போகுது அந்த ஜூலை 5ஆம் தேதி? வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோவுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜூலை மாதம் 5ஆம் தேதி மிகப்பெரிய பேரழிவு நடக்க போகுதுங்க. இந்த அழிவு எப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு? அது இயற்கை பேரழிவாக இருக்க போகுதா, இல்லை செயற்கை பேரழிவாக இருக்க போகுதா, இல்லை போர்கள் மூலியமாக இருக்க போகுதா அப்படின்னு பல கேள்விகள். இந்த போர்கள் மூலியமாக ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இஸ்ரேல் ஈரானுடைய போர் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. இஸ்ரேல் ஈரான் போர் உச்சகட்டத்தை ஏன் எட்டு அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப்பை திட்டமிட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க ஈரான். அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய தாக்குதலுக்கு G7 நாட்டினர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. G7 நாட்டினர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போது காசாவில் அவ்வளோ குழந்தைகள் சுட்டு கொன்னாங்க, குண்டு போட்டு கொன்னாங்களே, அப்போல்லாம் யாரும் வந்து முன் வரலையே, அப்போல்லாம் யாரும் இஸ்ரேலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலையே அப்படின்னு இந்த போர் மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. பல பதற்றமான சூழல்கள் எட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது அணு ஆயுத போராக கூட மாறும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் பாபா வாங்கே இவர் பேரை கேட்டாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு ஆச்சரியமும் இருக்கும், ஐயோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்குங்க. அந்த எதிர்பார்ப்போடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹை ஆகிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருடம் இந்த நாள் என்ன நடக்கும், 10 வருடத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு அந்த கணிப்பு இருக்கு இல்லைங்களா. நம்ம வந்து ஒரு ஃப்யூச்சரை வந்து நம்ம கணிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பட் அந்த மாதிரி கணிப்புகளில் பாபா வாங்கே மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. என்ன அப்படின்னா, பாபா வாங்கே இந்த வருடங்களில், இந்த ஆண்டுகளில் இது மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் நடக்கலாம், இந்த நிகழ்வுகளால் வந்து பல அழிவுகள் ஏற்படலாம், இயற்கை சீற்றமாக இருக்கட்டும், போர்களாக இருக்கட்டும், தலைவர்களுடைய மரணங்கள் அப்படின்னு பல விஷயங்களை கணிச்சிருக்காரு புதிய பாபா வாங்கே. அது என்ன புதிய பாபா வாங்கே? பாபா வாங்கே கணிப்புகள் எந்த அளவுக்கு பலிக்குதோ அதே மாதிரி புதிய பாபா வாங்கே ஜப்பானை சார்ந்த ரியோ டட்சுகி. ஸோ இவங்க வந்து ஒரு எப்படின்னா, இவங்க வந்து ஒரு கணிப்பாளர்னு கேட்டால் கணிப்பாளர் தான். ஆனால் இவங்களுடைய வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காமிக்லாம் பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த காமிக்ஸை வந்து உருவாக்குறவர் தான் இந்த ரியோ டட்சுகி. இந்த ரியோ டட்சுகியோடைய அந்த காமிக்ஸ் எப்படி இருக்கும்னா, கற்பனை கலந்த காவியங்களாக இருக்கும். இந்த கற்பனைகளை எப்படி அவர் உருவாக்குறாருன்னா, ஒரு 50 வருடத்துக்கு அப்புறம் இந்த நகரம் எப்படி இருக்கும், என்ற மாதிரி அழிவுகளை ஏற்படுத்த போகும் அப்படின்னு அந்த கற்பனைகளால் இந்த ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியவர் தான் இந்த ரியோ டட்சுகி. ஸோ இவங்க வந்து எப்படிலாம் வந்து இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டே வராங்கன்னா, ஜூலை மாதம் 5ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு பேரழிவு காத்துக்கிட்டு இருக்கு. ஜப்பானில் மிகப்பெரிய பேரழிவு நடக்க போகுது, எல்லாரும் தயாராக இருங்க அப்படின்னு. ஸோ இதனால் என்ன பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா, ஜப்பானில் இந்த ஜூலை மாதம் டூரிஸ்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு மாதமாக இருக்குது. இந்த மாதங்களில் நிறைய டூரிஸ்ட் வந்து ஜப்பானை வந்து பார்க்க வருவாங்க. ஆனால் இந்த ரியோ டட்சுகியோடைய இந்த கணிப்பால் இந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய அழிவு ஏற்படும் அப்படிங்கிற எண்ணத்தால் பயந்து போய் ஆல்ரெடி புக்கிங் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அங்கே போய் நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாமே போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர்லாம் கேன்சல் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போது அங்கே சுற்றுலாத்தல அந்த வந்து வருகை வந்து 50% இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு ஒரு டூரிஸ்ட்டை வந்து மையமாக வச்சு அந்த பொருளாதாரம் இயங்கிட்டு இருக்க ஜப்பானில் இது மிகப்பெரிய ஒரு அடியாக பார்க்கப்படுது. சரி, ஓகே, இந்த ரியோ டட்சுகியோடைய கணிப்பு ஏன் அவ்வளோ முக்கியமாக பார்க்கப்படுது? இதுக்கு முன்னாடி அவங்க என்ன கணிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011 ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏற்பட்ட மிகப்பெரிய சுனாமியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல கணிப்புகள் கணிச்சிருக்காங்க. அது மூலயமாக நிறைய நிகழ்வுகள் நடந்தும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த போர் பதற்றம் இருக்கு இல்லைங்களா, இந்த போர் பதற்றமும் 3ஆம் உலகப் போருக்கு மிகப்பெரிய ஒரு முதல் நிலைப்படியாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த போர் பதற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில நாடுகள் ஒரு 2 பக்கமும் ஆதரவாக இருக்காங்க, ஒரு சிலர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்காங்க, இன்னொரு சிலர் ஈரானுக்கு ஆதரவாக இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாடு 2ஆக பிளந்துச்சு அப்படின்னா உலக நாடுகள், அப்போது உலக நாடுகளுடைய அந்த ஆதரவு நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இது 3ஆம் உலகப் போர் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அணு ஆயுத போரா ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
இப்போ இந்த பாபா வாங்கே போன்ற கணிப்புகள் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்ப்போம்னா, அந்த ஒவ்வொரு வருஷம் இறுதியிலும், ஒவ்வொரு வருஷம் ஆரம்பத்திலும் நம்ம இந்த கணிப்புகள வந்து நெறைய பார்க்க முடியும், நெறைய கேட்க முடியும். இது என்ன மிட் ஆஃப் த இயர்ல நம்ம என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரியோ டட்சுகி இருக்காங்க இல்லைங்களா? ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு எப்பலாம் தோணுதோ, இவங்களுக்கு என்ன மாரி விஷயங்கள் நடக்கலாம்னு இருக்கோ, அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அந்த காமிக்ஸ் வரைவாங்களாம். ஸோ அந்த காமிக்ஸ் மூலியமாக அவங்க சொல்லக்கூடிய கணிப்புகள் ஒவ்வொன்னாகவுமே அங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் கூட்டமே இருக்கு. அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாமே இவங்க பண்ற காமிக்ஸ் எல்லாமே எதிர்காலத்துல நடக்கக்கூடியவை அப்படின்னு ஒரு நம்பிக்கையில பார்க்குறாங்க. அது மாரி நடந்த விஷயங்கள், பேரழிவுகளும் நடந்திருக்கு. அப்ப ஜப்பான் மட்டும் தான் அவங்க கணிப்பாங்கன்னு கேட்டா, ஜப்பான் மட்டும் கிடையாது. உலகத்துல நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளையும் கணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி, இந்த சுனாமி, நிலநடுக்கம் எல்லாமே ஜப்பான் வந்து ஒரு ஜியோகிராபிக்கலா பார்த்தாலுமே, ஜப்பான் வந்து அதிகமாக நிலநடுக்கம் வரக்கூடிய நாடுகள் பட்டியல்ல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, நிலநடுக்கம் வந்தா கண்டிப்பா அந்த கடலோர தட்டுகள் இடிச்சு சுனாமியும் அதிகமாக வரும். ஸோ அப்படி இருக்கும்போது, இது அறிவியல் பூர்வமாக ஆல்ரெடி ஒரு நிரூபிச்ச ஒண்ணு தானே. இதுல என்ன அந்த கணிப்பு வந்து எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையுது அப்படின்னா, அறிவியல் பூர்வமாக நம்ம என்னதான் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, இது மாதிரி ஒரு சிலருடைய இந்த கணிப்புகள ஃபாலோ பண்ற மக்கள் கூட்டம் நெறையாவே இருக்காங்க. அதுல ஒருத்தர் பாபா வாங்கே, ரியா சட்சுகி அப்படின்னு இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்படியே பெருசாகிட்டே போகும். ஸோ அப்போ அறிவியல் பூர்வமாக அறிவிச்சிருந்தாலுமே, ஆனா இந்த டேட்ல, இந்த இயர்ல, இந்த நாட்கள்ல வரும் அப்படின்னு இவங்க சொல்ற விஷயங்கள் தான் இங்க ஒரு முக்கியமான நிகழ்வுகளா பார்க்கப்படுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் ஆரம்பம் காலகட்டம், அதான் 7ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பூமியும், இந்த உலகமும் அழியறதுக்கான ஆரம்பம் வந்து நடக்கப் போகுது அப்படின்னு ஒரு கற்பனை ஒண்ணு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சம்பவமா இருந்துச்சு. ஈரான், இஸ்ரேல் போரா இருக்கட்டும், அதுல ஏற்பட்ட உயிரிழப்புகளாக இருக்கட்டும், ஃப்ளைட் கிராஷா இருக்கட்டும், இந்த மாரி ஒரு சில இயற்கை சீற்றங்களாக நடந்த விபத்துகள் அப்படின்னு இது எல்லாமே உற்று பார்க்கும்பொழுது, இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நெறைய நிகழ்வுகள், நெறைய இறப்புகள, அதுவும் இயற்கை மரணங்களாக இருந்தாலும் சரி, இந்த போர் மூலியமாக மரணங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அதிகமான செய்திகள் நம்மள கேட்க தோணுது. அப்போ இந்த கணிப்புகளுடைய இந்த ஹைப் இருக்கு இல்லைங்களா? இந்த நாள்ல, இந்த இயர்ல, இந்த மாதத்துல இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஹைப், அந்த மனிதனுடைய அந்த ஆர்வம், அது எல்லாமே தான் இவங்கள மாரி கணிப்பாளர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வைக்குது. அறிவியல் பூர்வமாக என்னதான் அறிவிச்சிருந்தாலுமே, அறிவியல் பூர்வமாக நம்ம என்னதான் சொன்னாலுமே, அதையெல்லாம் ஒரு புறம் தள்ளி வச்சுட்டு, இந்த மாரி விஷயங்கள நம்பக்கூடியவங்களோட எண்ணிக்கை இங்க கணிசமா உயர்ந்துகிட்டே போகுது அப்படிங்கிறது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அப்போ ஒருவேளை ஜூலை 5ஆம் தேதி ஜப்பான்ல ஒரு பேரழிவு நடந்துச்சு அப்படின்னா, இன்னும் சற்று உலக நாடுகள் எல்லாமே இந்த ரியோ டட்சுகியோடைய இந்த காமிக்ஸ வந்து உற்று நோக்குவாங்க. இன்னும் இதுக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த 2025 ஜூலை 5 ஜப்பான்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி இந்த இஸ்ரேல் ஈரானுடைய போர் எந்த அளவுக்கு போக போகுது? எதுல டொனால்ட் ட்ரம்ப்போடைய தலையீடுகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம உலக நாடுகளுடைய அந்த ஸ்டாண்ட் வந்து யார் பக்கம் இருக்கு அப்படிங்கிறதாக இருக்கட்டும், அதுக்கு நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா, அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கார்ட்லயும் குடுக்குறேன். இந்த வீடியோட எண்ட்லயும் நான் குடுக்குறேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த மாரி டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நீங்க பாபா வாங்கே போன்ற அந்த ஃபியூச்சர ப்ரெடிக்ட் பண்றாங்க இல்லைங்களா? ஸோ அவங்கள நீங்க நம்புறீங்களா? இல்ல நம்பலையா? உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? அப்படிங்கிறதையும் கருத்த பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.